ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சீங்கன்னா, நீங்கள் சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சாலே போதும், பெருசாக அச்சீவ் பண்ணலாம். உங்களை விட ஸ்மார்ட்டான ஆளுங்களையும் நீங்கள் பீட் பண்ண முடியும். இது உங்கள் லைஃப்பில் ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த பவர்ஃபுல்லான விஷயத்துக்கு பேர் தான் காம்பவுண்ட் எஃபெக்ட். ஐன்ஸ்டீன் கூட காம்பவுண்ட் எஃபெக்டை 8th ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறாரு. காம்பவுண்டிங் எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம்னா, அதை புரிஞ்சுக்கிறவங்க அதை யூஸ் பண்ணி அவங்களோட மணியை க்ரோ பண்ணிப்பாங்க. அது புரியாதவங்க அதுக்கு பே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு காம்பவுண்டிங் பற்றி ஃபுல்லாக தெரிய இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காம்பவுண்ட் எஃபெக்டை நம்ம டாமினோ எஃபெக்ட் இல்லை ஸ்னோபால் எஃபெக்ட்னு சொல்லலாம். நம்ம ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து வரும் ரிட்டர்ன்ஸ்லேருந்தும் நமக்கு திரும்ப ரிட்டர்ன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக இதோட க்ரோத்தும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்புறம் உங்களோட பணம் மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, உங்களுக்கு இப்போ 2 ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நம்பர் 1, நீங்கள் இன்றைக்கி 5 கோர்ஸை கையில் வச்சுருக்கீங்க. நம்பர் 2, உங்களுக்கு ₹1 வந்து 30 நாளில் டபுள் ஆகிட்டே இருக்கும். இதுதான் உங்களுக்கு இருக்க 2 ஆஃபர்ஸும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து 5 கோர்ஸ் ஆஃபரை சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்டு வந்து ₹1 டபுள் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட் டேயில் உங்கள்கிட்ட 5 crore rupees இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ₹1 இருக்கும். செகண்ட் டேயில் ₹2 இருக்கும். தேர்ட் டேயில் ₹4ன்னு க்ரோத் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ பெரிய க்ரோத் இல்லைன்னு தான் தோணும். ஆனால் உண்மையான மேஜிக் வந்து 18th டே அன்னைக்கு தான் நடக்கும். அந்த ₹1 வந்து 18th டே அன்னைக்கு 1,31,072 rupees இருக்கும். இதுதான் வந்து டிப்பிங் பாயிண்ட். இந்த டிப்பிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் பணத்தோட க்ரோத் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த 1,31,070 rupees வந்து அரௌண்ட் 54 crores இருக்கும். இதனால உங்களுக்கு 48 crores லாஸ். ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு 48 crores ப்ராஃபிட். இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இந்த காம்பவுண்டிங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தரும். நம்ம காம்பவுண்டிங்கோட கிராஃபை பார்த்தோன்னா லாஸ்ட் சில இயர்ஸால் தான் ரொம்பவே அதிகமான க்ரோத் இருக்கும். டிப்பிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் க்ரோத் ரொம்பவே ஹையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் எல்லாருக்கும் வாரன் பஃபெட்டை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவர் தான் இந்த உலகத்தில் 6வது ரிச்சஸ்ட் மேன். அவர் 50 இயர்ஸுக்கு அப்புறம் தான் 75% வெல்த்தையே ஜெனரேட் பண்ணார். இந்த கிராஃபை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இதுதான் காம்பவுண்டிங்கோட பவரு. நார்மலாக எல்லா மனுஷங்களுக்கும் பொறுமையே இல்லை. இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ரிசல்ட் வரலன்னு உடனே அதை கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் சில பேர் வந்து ஜிம்முக்கு போகிறேன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1 வீக் தான் போவாங்க, ஆனால் எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல. இது வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளில் நிறைய பேர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறணும்னு நினப்பான். ஆனால் உங்கள்கிட்ட ஒரு காம்பவுண்ட் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை குவிட் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. அதாவது அவங்களோட டிப்பிங் பாயிண்ட்டுக்கு முன்னாடியே நீங்கள் குவிட் பண்ணிவிடுவீங்க. அதனால அவங்களுக்கு எந்த ரிசல்ட்டும் தெரியாது. காம்பவுண்ட் எஃபெக்டில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் கான்சன்ட்ரேட்டாக இருங்க. நீங்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் போட்ட எஃபெக்ட்டுக்கு ஒரு நல்ல காம்பவுண்டட் ரிசல்ட்டும் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லைஃப்பை போகிற போக்கில் வாழாமல் பிளான் பண்ணி கரெக்டான வழியில் போங்க. ஒரு நல்ல டிசிஷனை எடுத்து உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுங்கள். ஒரு இன்டென்ஷனை லாங் டைமில் எடுத்திங்கன்னா காம்பவுண்டிங்கோட பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும்.